பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் தியேட்டர் அசிஸ்டன்ட் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸை டைரக்டரேட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் சர்வீஸ் வெளியிட்டிருக்காங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் நேரடி நியமனம் மூலமாக ஃபில் பண்ணக்கூடிய இந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 24/6/2025. மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 27/6/2025. ரிட்டன் எக்ஸாமுடைய டென்டேட்டிவ் டேட் வந்து 13/7/2025 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தியேட்டர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குரூப் சி நான் கெசட்டட் நான் மினிஸ்ட்ரியல் போஸ்ட்டு. பாண்டிச்சேரியை நேட்டிவாக ரெசிடென்சி வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட் இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? பாண்டிச்சேரியில் ரெசிடென்சி வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். தியேட்டர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பே லெவலில் 1 இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். மினிமம் வந்து 22,000-25,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். டோட்டலாக 17 வேக்கன்சிஸ் இருக்குது. அன்ரிசர்வ்டில் 10 வேக்கன்சி, எம்பிசியில் 3, எஸ்சியில் 2, ஓபிசியில் 1, இடபிள்யூஎஸில் 1, எக்ஸ் சர்வீஸ்மேனை பொறுத்த வரைக்கும் 2, பிடபிள்யூடியில் 1 வேக்கன்சியும் எம்எஸ்பியில் வந்து 1 வேக்கன்சியும் இருக்குது. சரிங்களா? இதற்கான வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 10ஆம் வகுப்பு முடித்த கேண்டிடேட்ஸ் சர்டிஃபிகேட் இல்லைனா டிப்ளமோ கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னிக்கில். சரிங்களா? இன்ஸ்டியூட் வந்து கவர்மெண்ட்டால் அங்கீகாரம் பெற்ற இன்ஸ்டியூட்டில் சர்டிஃபிகேட் அல்லது டிப்ளமோ கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னிக்கில். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். கட் ஆஃப் டேட் வந்து 24/6/2025. இது மட்டும் இல்லாமல் அந்தந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசி எம்பிசி கேண்டிடேட்டுக்கு 30 + 33 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். எஸ்சி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ்மேனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மிலிட்ரி சர்வீஸ் ப்ளஸ் ஒரு 3 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. பிடபிள்யூடி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து 10 வருடம் வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உண்டு. 30 + 10. அதிலே வந்து எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 5 வருடமும், ஓபிசி எம்பிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருடமும் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. விடோ, டைவர்ஸ்டு உமன் ஜுடிஷியலி செப்பரேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் வந்து 35 வயது வரையும், எஸ்சி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி இன் சர்வீஸில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து நார்மல் ஜென்ரல் யூஆர் கேண்டிடேட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் 40 வயதும், எஸ்சி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 45 வயது வரைக்கும் இருக்கிற கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அவங்க ப்ராப்பராக வந்து அவங்களுடைய டியூட்டி கவர்மெண்ட்டில் வந்து 3 வருடம் மினிமம் 3 வருடமாவது சர்வீஸ் பண்ணியிருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். இது சம்மந்தமான துறைகளில் ஒர்க் பண்ண கேண்டிடேட்டாக இருந்தால் பெஸ்ட்டு. சரிங்களா? மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா 5 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உண்டு. அவங்களுக்கு எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமும் கிடையாது. சரிங்களா? எக்ஸ் சர்வீஸ்மேன் ப்ராப்பரான டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்டு, அவங்களுடைய சர்வீஸ் சர்டிஃபிகேட், இந்த மாதிரியான டெப்டேஷனில் இருந்தாங்கன்னா அந்த டெப்டேஷன் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ப்ராப்பராக வச்சுருந்தால் மட்டும்தான் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் எலிஜிபிள். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனோட பசங்க, சன்ஸு, டாட்டர்ஸு, டிபெண்டன்ஸ் அவங்களாம் வந்து இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவுக்கு எலிஜிபிள் கிடையாது. கேண்டிடேட் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். நேட்டிவிட்டி ரெசிடென்சியை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி ரெசிடென்சியை வந்து கடந்த 5 வருடமாக வந்து பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். அதற்கான ப்ராப்பரான சர்டிஃபிகேட் வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் ப்ராப்பரான ஃபார்மெட்டில் இருக்கணும். இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டும் இன்கம் அண்ட் அசஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மெட் வந்து ப்ராப்பரான ஃபினான்ஷியல் இயர் ஆஸ் வெல் அஸ் வேலிடிட்டி இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். பிடபிள்யூடி கேண்டிடேட் ப்ராப்பரான மெடிக்கல் போர்டில் வாங்கின டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். இது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஸ்க்ரைபு வந்து காம்பன்சேட்டரி டைம் வேணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ப்ராப்பராக அப்ளை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் 20 நிமிஷம் வந்து எவ்ரி 1 மணி நேரத்துக்கு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் வந்து காம்பன்சேட்டரி டைம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி விடோஸ், டைவர்ஸ்டு உமன் ஜுடிஷியலி செப்பரேட் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருந்தால் மட்டும்தான் அந்த கேட்டகரியோடைய வேக்கன்சிஸ்க்கு எலிஜிபிள். சரிங்களா? அப்ளை பண்ணும்பொழுது இன் சர்வீஸ் கேண்டிடேட், அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய சர்வீஸில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் மட்டும்தான் ஏஜ் லிமிட் வந்து இன் சர்வீஸ் கேண்டிடேட்டுக்கு எலிஜிபிள். அவங்க ப்ராப்பராக வந்து த்ரூ ப்ராப்பர் சேனல் அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸோட, அதாவது அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் ஆஸ் யூஷுவல் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை உங்களுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கிட்ட சைன் வாங்கி அவங்க மூலியமாக நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணணும். ஃபார்வர்ட் பண்ணுறது வந்து 27/6/2025 3 மணிக்குள்ளே
தி ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி டைரக்டரேட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் சர்வீசஸ் புதுச்சேரி 605001 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அங்கே அவங்கக்கிட்ட ரீச் ஆகணும். அட்வான்ஸ் காப்பி அனுப்பக்கூடாது. சரிங்களா? சைன் வாங்கின காப்பி, அதாவது ஃபார்வர்டு வாங்கின காப்பி மட்டும்தான் அனுப்பணும். அப்ளை பண்ணுறதற்கான லாஸ்ட் டேட் வந்து 27/6/2025 அங்கே ரீச் ஆகிடணும். சரிங்களா? அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னு நம்ம இருந்தாலும் அவங்க ப்ராப்பரான அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக வச்சுருந்து அதனுடைய காப்பீஸ் எல்லாத்தையும் அப்ளிகேஷனுடைய ஆன்லைனில் ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த அப்ளிகேஷன் காப்பி ப்ளஸ் அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் காப்பி எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் வந்து ஒரு கவரில் போட்டு அந்த கவருடைய அவுட்டரில் மேலே வந்து அப்ளிகேஷன் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு தி போஸ்ட் ஆஃப் தியேட்டர் அசிஸ்டன்ட் அண்டர் எம்எஸ்பி கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே எழுதிடணும். எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா தி ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி டைரக்டரேட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் சர்வீசஸ் புதுச்சேரி 605001 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு 27/6/2025 3 மணிக்குள்ளே உங்களுடைய இதை அனுப்பிடணும். சரிங்களா? செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். 2 பார்ட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, ரீசனிங், ஆப்ஸு இதெல்லாம் இருக்கும். ஜென்ரல் சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் இது எல்லாம் சேர்த்து 100 கொஷின் 100 மதிப்பெண் 2 மணி நேரம் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து 10ஆம் வகுப்பு தரத்தில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சிலபஸில் இருக்கும். டிப்ளமோ லெவலை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 2 வந்து 100 கொஷின்ஸ் 100 மதிப்பெண் 2 மணி நேரம் உங்களுக்கு வந்து டைமிங் கொடுப்பாங்க. ஹியூமன் அனாட்டமி, ஃபிசியாலஜி, அப்ளைட் பயோகெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, மைக்ரோபயாலஜி, பேத்தாலஜி, ஆப்ரேஷன் தியேட்டர் எக்யூப்மெண்ட் டெக்னிக்ஸு, பேசிக் இன்டென்சிவ் கேர் டெக்னிக்ஸு, ஓடியில் மற்றும் மெடிசனில் யூஸ் பண்ணுறது இது மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி இந்த டாபிக்ஸ் அந்த இதற்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. தப்பாக அட்டன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் 0.25 மார்க்ஸ் வந்து மைனஸ் ஆகும். அதே மாதிரி 2 ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க ஓஎம்ஆர் ஷீட்டில் அப்படின்ற மாதிரி தான் அந்த கொஷினும் வந்து உங்களுக்கு வந்து இன்வேலிட் ஆகிடும். அதற்கும் ராங் ஆன்சராக தான் எடுத்துப்பாங்க. சரிங்களா? வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1ல் 25% பேப்பர் 2ல் வந்து 75% வெயிட்டேஜ் எடுத்துப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் இருக்கும். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 லாங்குவேஜ், அதாவது பைலிங்குவல் இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ் இல்லைனா தெலுங்கு இல்லைனா மலையாளம் ஏதாவது ஒரு லாங்குவேஜில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதை வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்பொழுதே செலக்ட் பண்ணிடணும். சரிங்களா? அதே மாதிரி பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். பிளாக் பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? மினிமம் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தால் வந்து அவங்க செலெக்ஷன் அப்படின்ற மாதிரி இருந்தால் யூஆரை பொறுத்த வரைக்கும் 30%, எம்பிசி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் 25%, எஸ்சி எக்ஸர்வீஸ்மென் பிடபிள்யூடி கேண்டிடேட் 20% எடுத்தால் போதுமானது. சரிங்களா? ஆன்சர் கீ வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க recruitment.py.gov.in வெப்சைட்டில். ஆன்சர் ஷீட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது சேலஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணலாம். ஃபைனலாக வந்து கீ சேலஞ்ச் கமிட்டி என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து ஃபைனலானது. அதே மாதிரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில் மட்டும்தான் வந்து எக்ஸாமு, வேறு எந்த இடத்துலையும் கிடையாது. காரைக்கால், மாஹே, யானம்மை சேர்ந்த எஸ்சி கேண்டிடேட்ஸ் பாண்டிச்சேரி வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு போகிறதுக்கான ரயில்வே மற்றும் பஸ் ஃபேர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரிஜினல் இதை சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து செகண்ட் கிளாஸில் to and fro ரயில்வே பஸ் ஃபேர் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? டிக்கெட்ஸை வந்து சப்மிட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 24/6/2025. ஆன்லைனில் அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் வந்து மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்டு வரும். அதை முடித்ததுக்கப்புறமேட்டு ஆன்லைனில் நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டையும் லாகின் ஐடியும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 by 1 அதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவ்யூவை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டிங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடலாம். ஒரு அப்ளிகேஷன் ஒரு கேண்டிடேட் ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும். இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னொரு அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த அப்ளிகேஷன் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் எது வந்து லேட்டஸ்ட்டாக போட்டிருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷன் மட்டும்தான் வந்து உங்களுக்கு எடுத்துப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் தியேட்டர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து டாக்குமெண்ட் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து சென்ட் பண்ணணும். அதே மாதிரி இன் சர்வீஸ் கேண்டிடேட்டும் ஆன்லைனில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகிறத பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபார்வர்ட் பண்ணணும். இவங்க 2 பேரை தவிர, அதாவது மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனும் இன் சர்வீஸ் கேண்டிடேட்டை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய கேண்டிடேட் யாரும் அனுப்ப தேவையில்லை. சரிங்களா? ஏஜ் லிமிட்டாக இருக்கட்டும், கேட்டகரி கேண்டிடேட்டாக இருக்கட்டும், என்னென்னலாம் வந்து
இருக்கோ அதெல்லாம் ப்ராப்பராக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அது எலிஜிபிலிட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் ப்ராப்பராக உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத 1க்கு 2 தடவை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ப்ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணலை. சரிங்களா? அதே மாதிரி ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அதில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வந்து இந்த பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.